அன்பு மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே காட்பாடி தாலுகா திருவலம் அந்த இடத்துல 5 வருடம் திருச்சபையின் போதகராக நான் பணியாற்றினேன். அப்பொழுது ஒரு பழைய சில்வர் ப்ளஸ் வண்டி ஒன்றை நான் வாங்கி அதை ஊழியத்துக்கென்று பயன்படுத்தி கொண்டிருந்தேன். அந்த வண்டியில் எந்த பக்கம் போனாலும் 2 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது. காரணம் டியூப் வீக்கு, டயரும் வீக். அதனால் எங்கே போனாலும் நான் என்ன பண்ணுவேன், பஞ்சர் ஓட்டுற பேஸ்ட், ஸோ அதுக்குரிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளஸ்ஸு காற்றடிக்கிற பம்ப், எங்கே போனாலும் அதை கையில் வச்சுக்கிடுவேன். எப்படியும் ஒரு நாளைக்கு 2-3 பஞ்சராவது நானே போட்டுருவேன். அப்படியே வண்டி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நான் யோசித்தது உண்டு, நினைத்தது உண்டு, திட்டியது உண்டு. எவன்டா அந்த டியூப்பை கண்டுபிடிச்சது? வெறும் டயரில் மாத்திரம் காற்றை ஃபுல் பண்ணி அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்குமே. ஏன்னா டியூப்பில் எவ்வளவோ சின்ன ஒரு ஹோல் ஆச்சுன்னா கூட வண்டியை ஓட்ட முடியல அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. ஆனால் இன்றைக்கி 25 வருடங்களுக்கு பிறகு, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த டியூப்லெஸ் டயர் வந்துருச்சு. ஆனால் இப்போ எங்கே வேணாலும் போகலாம், வரலாம், செய்யலாம். பஞ்சரே ஆனால் கூட வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். ஆனால் இன்னும் தெரில, இந்த மாதிரி இப்போது இந்த டெக்னாலஜி எனக்கு அந்த நாட்களில் எனக்கு அதை யோசிக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஸோ இன்றைக்கு அந்த மாதிரி வண்டி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரா என்னன்னு தெரியல. கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம். ஆமென்.